வங்கதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? 299 தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். కేంద్ర ప్రభుత్వం ఉండి వైఖరి தமிழகத்தில் முதன்முறையாக தொழில் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதல்வர். திமுக ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 36,52,000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாக பெருமிதம். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்வதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. முந்தைய ஆட்சியின் திட்டங்கள் ஒப்பந்தங்களையும் செயல்படுத்துவதாக விளக்கம். மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்றது தொழில்துறைன்னு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாம எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் சந்திப்பு. மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் எதிர்வினை. திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை மீண்டும் சீண்டிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், காங்கிரஸை நம்பி திமுக இல்லை என்றும் பேச்சு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தால் வரட்டும், வரலனா போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சியில் நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். ஸ்டாலின் ராகுல் இடையேயான உறவை சிதைக்க சிலர் சதி செய்வதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ராஜகண்ணப்பனின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பதில். முதலமைச்சர் சொன்னதான் நான் சொல்றேன். எங்க தலைவர் ராகுல் காந்தியை மாண்புமிகு முதலமைச்சரும் உற்ற தோழராக, உற்ற சகோதரனாக, குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்திருக்கிற ஒரு பாசமான உறவு. இதை யாரும் சிதைக்க முடியாது. அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க. முயற்சி தோல்வி அடையும். திமுக காங்கிரஸ் பொருந்தா கூட்டணி. தொண்டர்களிடையே இணக்கம் இல்லாததை ராஜகண்ணப்பனின் கருத்து காட்டுவதாக தாவிக நிர்வாகி ஆதவர்ஜுனா விமர்சனம். ராஜகண்ணப்பிலிருந்து எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். தேமுதிக யாருடனும் கூட்டணி பேசவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். ராஜகண்ணப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களே அறிவர் என்றும் பதிலடி. அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தேமுதிகவில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான அவகாசம் மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு. இன்றுடன் அவகாசம் முடியவிருந்த நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அவகாசம். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா பாஜக? அமித்ஷா வரும்போது தெரியும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் சேரலாம். இல்ல மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும்.
நாளை திருச்சி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. காரைக்காலில் நாளை மறுநாள் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவும் திட்டம். திமுகவை வீழ்த்த விஜயின் வியூகம் என்ன? எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும், உதிரியாக இருக்கக்கூடாது என தமிழிசை அறிவுரை. 15 எடுத்தா கூட அது 0 தான். இன்னொரு கூட்டணி என்ற ஒன்னோடு சேரும் பொழுது அது 10ஆக மாறும் பொழுது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும் என்பது இதெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களின் கணக்கு என்பது எனது கருத்து. சேலத்தில் நாளை விஜய் தலைமையில் தாவைக்கா நிர்வாகிகள் கூட்டம். நுழைவுச்சீட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. அரசியலிலிருந்து தம்மை ஒழித்து கட்ட முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுவதாக விமர்சனம். பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகள் ஏந்தி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வங்கதேச ஆடைகளுக்கு அமெரிக்கா அளிக்கும் அதே 0% இறக்குமதி வரிச்சலுகை இந்தியாவிற்கும் கிடைக்கும். இறுதி ஒப்பந்தத்தில் சேர்ப்பதாக வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரு வாரத்தில் பெயர் பட்டியல் தர தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்வுக்குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் ஆணை. தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது போன்று ஒத்திகை. விபத்து நேர்ந்தால் துரிதமாக செயல்படுவது குறித்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பயிற்சி. counters are available here. CN63 CA5283 and the driver number is 93600. H1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரும் எக்ஸைல் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். இந்திய ஐடி ஊழியர்களுக்கு புதிய சிக்கல். கனமழையால் வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ள போர்ச்சுகல். இன்றும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்பதால் மீட்புப் பணிகள் தீவிரம். சீனாவின் ஷாங்காய் நகரில் பரபரப்பான சாலை ஒன்றின் திடீரென ஏற்பட்ட பள்ளம். இணையத்தில் வைரலாகும் திக் திக் காட்சிகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஆவண கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த கிரிக்கெட் வீரர் தோனிக்கு உத்தரவு.
ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் ஆணை. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் 2வது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் இந்தியா. நமீபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட்டிங்.